Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் ட்ராப் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வெண்ணெய், எண்ணெய், மிளகுத்தூள், உப்பு, பூண்டு, இஞ்சி, சீரகம், வெங்காயம், தக்காளி, முட்டை, கொத்தமல்லி, சோளமாவு. ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி கூட செய்யலாம். நான் பட்டர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சியும் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கணும். இப்போது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமானாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கணும். ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மஞ்சக்கருவும் வெள்ளையும் தனியாக தெரியக்கூடாது, அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையிலே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம தனியாக ஆட் பண்ணலாம். இப்போ முட்டை அடித்து வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை அதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு இந்த திக்னஸ் போடனா இதோடு விட்டுடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம பீட் பண்ணி வச்ச இந்த முட்டையை ஆட் பண்ணோம். முட்டையை ஆட் பண்ண போது நல்லா பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே நின்றோம். அதனால் நல்லா மெலிசாக பொறுமையாக சுற்றி எல்லா பக்கமும் ஆட் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட ஸ்குவீஸ் பாட்டில் இருந்தால் அதில் இந்த முட்டையை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதில் முட்டையை ஆட் பண்ண போதே அது ஈஸியாக வெந்துடும், ஏன்னா ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருந்தாலும் அது ஈஸியாக வெந்துடும். கட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. சாப்பிட போது நல்லா தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்க போதே தெரியும். இப்போ நம்மளோட சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே ஆட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம முட்டை சூப் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. நம்ம நார்மலாக முட்டை கொடுத்தா குழந்தைங்க சில டைம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி இதை சாதத்தில் கூட போட்டு கொடுக்கலாம், இல்லைனா இப்படியே சூப்பாகவும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் முட்டை இருக்க அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியாது, குழந்தைங்களுக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.